என் தம்பியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நீங்க ஹோம்வொர்க் ஆர்டர் பஸ்ல பண்ணிட்டு இருக்க. அதை ஏன் கேக்குற? இந்த ஹோம்வொர்க் தலைவலினால என்னால டிவியும் பார்க்க முடியல, விளையாடவும் முடியல கண்ணா பிரசாத். அதோட எனக்கு ஒரு புது கார்ட்டூன் ஷோ போட போறாங்க. அதை நான் எப்படியாவது இன்னைக்கு பார்த்தே ஆகணும். அவ எப்படி அந்த ஷோ பாக்குறாங்கறத நானும் பாக்குறேன். டோனிங்க பாரு. டிட்டு நோட்ல தண்ணி ஊத்த போகுது. ப்ரோ என் ஹோம்வொர்க் போச்சு. அதோட சாரி பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. சரி அவன் என்ன பண்ற பாரு. என் தம்பி நோட்ல தண்ணி ஊத்திட்டு எங்க ஓடுற? இரு உன்னை சும்மா விட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதுல அந்த கான்ஸ்டபிளை சுத்தி பறக்க விட்டாங்க. உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. அவனை புடிச்சு தட்டின தின பண்றது இருக்கட்டும், முதல்ல ஹோம்வொர்க் புக்கு காய் வை. ஷேரா பாதி பாட்டில் தண்ணி தானே நோட்ல ஊத்துனா, ஆனா உள்ள இருந்து குடமா தண்ணி வருது. இது என்னோட மேத்ஸ் நோட் புக் ரீகீப்பிங்கி. தண்ணி ஊத்தும் போது நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அதுல நம்பர்ஸே 100, 1000, லட்சம், கோடின்னு மல்டிப்ளை ஆகும் போது இந்த தண்ணி ஆகாதா என்ன? இவனும் லாஜிக்கோட தான் பேசுறான். கவலைப்படாத டிட்டு, உன் நோட்டை நான் காய வச்சு கொடுக்கறேன். நீ எங்க போற கண்ணா பிரசாத்? இங்க வா. ஷேருக்கு லெசன் சொல்லி கொடுக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா கண்ணா பிரசாத்? ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சு மத்த வேலையை பார்த்துட்டு. நான் டிட்டு இல்ல மம்மி, மைசெல்ஃப் டிட்டுவோட பிக் பிரதர். அவன் இன்னும் வரல மம்மி. அவன் வரத்துக்குள்ள நான் வேணா எல்லா ட்ரெஸ்ஸையும் மடிச்சு வைக்கவா? ப்ரோ நோட் புக் காஞ்சிருச்சா? நான் தான் சூரியனுக்கே சூடு போட்டு காய வைப்போம். இந்த நோட் புக் எல்லாம் என்ன? காஞ்சிருச்சா? அப்ப காட்டு ப்ரோ. நல்லாதான் காஞ்சிருக்கு, ஆனா நடுவுல தான் பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. சாரி டிட்டு. இப்போ சாரி சொல்ல வேண்டியது அந்த ஷேரா தான் ப்ரோ. அவனுக்கு ஒரு லெசனும் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. ஐடியா வந்துருச்சு. என் ஹோம்வொர்க்கை அந்த ஷேரா ஃபைலே பண்ண வைக்கிறேன். உன்னோட ஹோம்வொர்க்கை அவனை எப்படி பண்ண வைப்ப? டிட்டுவால முடியாதது ஏதாவது இருக்கா? இந்த டிட்டு போடுவான் பிளான. இந்த உலகமே என்னோட ஃபேனு. என்ன பயில வழிமறிச்சு நிக்கிறானுங்க. சரி அங்கிள் என் புகார் கேளுங்க. உங்க பையன் பண்ண வேலையை நீங்க பக்கத்துல சின்ன பையன் பால் பட்டிக்கும் முகம் கிருஷ்ணவ பூண்டியில அக்கரலகம் யோர யோர ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா யூஸ் பண்ண நினைச்சேன். அதனால ஹோம்வொர்க் அங்கே செஞ்சு முடிச்சேன். ஆனா ஷேரா என்னோட ஹோம்வொர்க் புக் நினைச்சா. அதனால டீச்சருக்கு கோபம் வர நினைச்சா. யோர யோர அங்கிள் நீங்க எனக்கு நியாயம் பண்ணி தாங்க. அந்த ஷேரா கோழி மாதிரி அமுக்க வாங்க. உங்க பையனை திருத்த ஏதாவது செய்யுங்க. அவனை என்னோட ஹோம்வொர்க் செய்ய வேண்டிய யோர. இதுக்கு எதுக்காக ரேப் பாட்டெல்லாம் பாடுறீங்க? சரி அப்ப எங்க இருக்கான்? சரி வாங்க. அங்கிள் மேல இல்ல இந்த ஃப்ளோர்ல தான். என்ன
யோசிச்சுக்கிட்டு இருக்க? கதவை பிடிச்சு தட்டு. வீட்டுல யார் இருக்கீங்க? கதவை தரங்க. என்ன டாடி இது கதவை உடைச்சிட்டு வரீங்க? டாடி இவன் அங்கிள் என் நோட் புக்க ஈரமாக்குனானா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. இல்ல டாடி அது மாதிரிலாம் எப்படி நடக்க முடியும்? அங்கிள் அப்படிலாம் நடக்க முடியாதுன்னு ஷேரா சொல்றான். நீங்க பெத்த பையன் உங்களையே எதிர்த்து பேசுறான் அங்கிள். உலகத்தையே கரைச்சு குடிச்சவர் நீங்க. அந்த மாதிரி நடக்காதுன்னு உங்ககிட்டயே சொல்றான். இவ்வளவு பெரிய ஆளோட பையனா இருந்துகிட்டே இந்த சின்ன விஷயம் கூட தெரியல அங்கிள். இந்த விஷயம் அக்கம் பக்கம் தெரிஞ்சா நீங்க வெளியில தலை கட்ட கூட முடியாது. என் பேரு கெடுக்கவே வந்திருக்கியா நீ? திட்டாதீங்க அங்கிள், பாவம். ஹோம்வொர்க் நோட் புக் நினைவுன்னு அவனுக்கு காமிங்க, அது போதும். இந்தாங்க, அப்படியே அமுக்கி எடுங்க. என் பையன் இப்படி மட சாம்பிராணியா இருக்கலாமா? இதோ இதான் நோட் புக், அப்பா அப்பா வேண்டாம். இதான் தண்ணி, பாத்துக்க. கவுந்துட்டாங்களா? இதுக்காக தான் சொல்லுவாங்க டிட்டு கூட வச்சுக்க கூடாதுன்னு. வேலை முடிஞ்சிச்சு வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? வாடா, ஸ்லோ மோஷன். படமே முடிஞ்சிச்சு, வா கிளம்பலாம். நோட் புக்னா நினையதான் செய்யும், நீயே பார்த்தல. அது எனக்கே தெரியும். அவனோட நோட் புக்கை நான் நினைக்கலன்னு தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது நீ முதல்ல சொல்ல வேண்டியதானே? பொண்ணோட ஹோம்ஒர்க்க சேராவே பண்ண வைக்கிற சேலஞ்ச் பண்ணி வச்சுட்டு அது இன்னும் நடக்கல. அப்போ நீ தான் உன்னோட எல்லா ஹோம்ஒர்க்கையும் பண்ணணும். அப்போ உன்னோட புது கார்ட்டூன் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது டிட்டு. ஒரு தடவை இந்த திட்ட முடிவு பண்ணிட்டானா இந்த பூமியை சுத்துறது நின்னாலும் அவன் அதை முடிச்சு காட்டுவான். ஒரே நீ கொஞ்சம் ஓவரா வாய் விடுற தம்பி. பாத்துக்கிட்டே இருங்க, என் ஹோம்ஒர்க்கையும் ஷேராவே பண்ண வச்சு காட்டுறேன். அந்த ஃபிளாட்ல இருக்கிற செக்யூரிட்டி சாருக்கு தன்னை புகழ்ந்து பேசினா அவரு காதுல தேர் விழுகிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் அவருக்கு அல்வா கொடுப்பாங்க. நம்ம காலனிக்கு பாதுகாவலனாவோ நல்ல தலைவனாவோ இருக்கிறது யாரு யாரு? செக்ரட்டரி வாங்க, செக்ரட்டரி வாங்க. நம்மளோட இந்த காலனியே தன்னோட நாடா நினைச்சு அதுல இருக்கிற நம்மள யாரு காப்பாத்துறா? யாரு? நம்ம செக்ரட்டரி தான், நம்ம செக்ரட்டரி தான். அவருக்கு ஒரு சல்யூட் அடிங்க. என் வீட்டுல என் பொண்டாட்டியை என்ன மதிக்கிறது இல்லப்பா. ஆனா நீங்க எனக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, சந்தோஷம். நீங்க என்ன புகழ்ந்த புகழ்ச்சியில நான் அப்படியே வானத்துல பறந்துகிட்டு இருக்கேன். கீழே வாங்க அங்கிள். அப்படியே பறந்து நிலாக்கு போயிட போறீங்க. அப்புறம் நாங்க யாருக்கு மரியாதை கொடுக்கறது? அடடே, எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களா? நாங்க எல்லாரும் உங்களை மதிக்கிறோம். ஆனா ஷேரா உங்களை மதிக்கிறதே இல்ல. இல்லையே, என் பையன் எனக்கு நல்ல மரியாதை கொடுப்பானே. ஆனா நீங்க அவன் நோட் புக்கை பாழாக்கிட்டீங்க இல்லையா, அதனால அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். அவன் ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்கானா? ஏன்னா அவன் மேத்ஸ்ல ரொம்ப வீக். காப்பி அடிச்சுதான் அவன் ஹோம்ஒர்க்க அவன் முடிச்சிருக்கான். என்ன பேச்சு பேசுற நீ? என் பையன் அப்படிலாம் காப்பி அடிக்க மாட்டான். ஒரு தடவை அவன் படிச்சானா அவன் மூளையில அது தங்கிடும். என் பையன் என்ன மாதிரியே புத்திசாலி. அவனை யாரும் நீங்க குறை சொல்லக்கூடாது. அப்படியா? அப்படி அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துச்சுன்னா அப்ப அதெல்லாம் இந்த நோட் புக்ல எழுத சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா, இப்பவே நான் அவனை கூப்பிடுற பாரு. என்னப்பா நீ இப்பதான் பாடத்தை காப்பி அடிச்சு எழுதுறியாமே, உன் மண்டையில எதுவும் நிக்கிறது இல்லையாமே? அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் நல்லா படிக்கிற பையன். ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களே, இப்ப ஞாபகம் வச்சிருக்கியா? ஞாபகம் இருக்கே. ஞாபகம் இருந்தா இதுல எழுது பார்க்கலாம். அவ்வளவுதானே? டேய் ஷேரா, அங்க நில்லு. ஒரு நிமிஷம் என் கூட தனியா வா. நீ தேவையில்லாம இதுல போய் மாட்டிக்காத. இன்னும் டீட்டு ஏதாவது விஷயம் பண்ணானா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஓகேனோ, இது சரியா பண்ணல, நீ பாத்துக்கோ. இன்னொரு வேளை உன்னை வச்சு அந்த ஹோம்ஒர்க் எப்ப நான் எதை பத்தி பேசினாலும் யாரும் காது கொடுத்து கேட்கறதே இல்ல. இப்படியே போச்சுன்னா நமக்கு கட்டிடுவாங்க கட்டம். பூமிங்கிறது ஒரு வட்டம், இது புத்திசாலிகளுக்கு மட்டுமே எட்டும். அங்கிள், எனக்கு என்னமோ அவன் காப்பி அடிச்சு அவன் மூளை சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தோணுது. இல்ல எனக்கு
எல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் எழுதுறேன். டிட்டு புது கார்ட்டூன் ஷோ ஆரம்பிக்கிற டைம் ஆயிடுச்சுவா. இவ எப்போ நமக்கு எழுதி முடிக்கான்னு தெரியலையே. நான் முடிச்சிட்டேன். என் பையன் சரியா எழுதிருக்கானா இல்லையான்னு நீயே செக் பண்ணி பாரு. அங்கிள், ஐயோ என்ன அங்கிள் நீ இப்படி எல்லாம் கேக்குறீங்க? படிப்புன்னு வந்துட்டா ஷேரா அதுல புலியாச்சே, சந்தேகமே இல்ல. ஒரு வாட்டி அவன் அந்த பாடத்தை படிச்சிட்டானா அவனுக்கு அது மூளையில பதிஞ்சே போயிடும். அப்புறம் அவன் காப்பி அடிக்கிறான்னு நீ எதுக்காக என்கிட்ட சொன்ன? அது அது சும்மா விளையாட்டுக்கு போய் சொன்ன அங்கிள். என் ஹோம்ஒர்க்கை நீயே பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஷேரா. இப்போ உன்னோட ஹோம்ஒர்க்கை நீ பண்ணு. நான் இப்போ ஒரு புது கார்ட்டூன் ஷோ பார்க்க போறேன். நண்பா, நீ சேலஞ்ச் பண்ண மாதிரி ஷேரா ஹோம்ஒர்க் பண்ண வச்சிருக்கே, கலக்கிட்டு. பின்ன என்னோட தம்பி ஆச்சே, இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு தான் வரும் டிட்டு. உண்மைதான், டீட்டு தான் என்னோட பேரு. ஜாலியா இருக்கணும்னா என் கூட வந்து சேரு. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்.